காலை வழக்கம் போல் இட்லி விற்பதற்காக தனது வீட்டிலேயே இருந்த இட்லி கடையை திறந்து கொண்டிருந்தாள் கமலா பாட்டி. அப்போது அங்கு ஓடி வந்த பக்கத்து வீட்டு பெண்ணொருத்தி, பாட்டி பாட்டி. என்னடி ஜானகி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஊருக்கே கேட்குற மாதிரி கத்திக்கிட்டு ஓடி வர? பாட்டி, உன் பேத்தி பார்வதியோட புருஷன் காலையில இறந்துட்டாராம். இதை கேட்டு அதிர்ந்து போன பாட்டி, ஐயையோ, என்னடி சொல்ற? பாவி பைய போய் சேர்ந்துட்டானா? அட கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? பூ மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்த என் பார்வதிக்கு இப்படி ஒரு நிலைமையா? என் பேத்தி வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இப்படி போய் சேர்ந்துட்டானே பாவி பைய என்று தலையில் அடித்து கொண்டு தனது பேத்தியை பார்க்க ஓடினாள் கமலா பாட்டி. பார்வதி சிறு வயதில் தாய் தந்தையை இழந்தவள். அப்போதிலிருந்து பாட்டி வீட்டில்தான் வளர்ந்தாள். போதிய பணம் இல்லாததால் அரசாங்க பள்ளியில் படித்து வந்தாள். அவ்வப்பொழுது பாட்டிக்கும் உதவியாக இருப்பாள். இப்படி தனது 12ஆம் வகுப்பை நல்ல மதிப்பெண்ணோடு முடித்தவளுக்கு மேற்கொண்டு படிக்க வாய்ப்பில்லாமல் போனது. பட்டப்படிப்பு படிக்க வெளியூர் போக வேண்டியிருந்ததால் பேருந்தில் செல்ல வேண்டியிருக்கும். வயதிற்கு வந்த பெண்ணான பார்வதியை இப்படி தனியாக வெளியூர் அனுப்ப கமலா பாட்டிக்கு விருப்பமில்லை. அதனால் படித்தது போதும் என்று தன்னுடனே வைத்து கொண்டாள். இப்படியே நாட்களும் நகர பார்வதிக்கு திருமண வயதும் வந்தது. பார்வதியை பெண் கேட்டு பலரும் வர ஆரம்பித்தனர். ஆனால் வருபவர்கள் எல்லோரும் கமலா பாட்டியின் ஏழ்மையை வைத்து 2ஆம் தரமாக பெண் கேட்டு வந்தனர். கமலா பாட்டிக்கு, பார்வதியை இனிமேயும் இப்படியே வச்சிருந்தா அவளை ஆளுக்காளு கொத்த ஆரம்பிச்சிடுவாங்க, சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் என்று தோன்றியது. தனக்கு தெரிந்த தரகரிடம் அவர்களுக்கு ஏத்த மாதிரியான மாப்பிள்ளையை தேடுமாறு கூறினாள். வருபவர்கள் எல்லோரும் வரதட்சணை கேட்க அதை அவளால் செய்ய முடியவில்லை. நாட்களும் நகர ஒரு நாள் கலா கமலா பாட்டியை பார்த்து பெண் கேட்க வந்தாள். கலா கமலா பாட்டியின் வீட்டிலிருந்து 2 தெரு தள்ளி வசித்து வருகிறாள். அவளுக்கு கல்யாண வயதில் 2 மகன்கள் உள்ளார்கள். கணவன் இராணுவத்தில் இருந்து 10 வருடங்கள் ஆகின்றன. தனது 2 மகன்களின் அரவணைப்பில் காலத்தை கடத்தி கொண்டு இருக்கிறாள். மூத்த மகன் மாணிக்கம், இளையவன் முகுந்தன். முகுந்தன் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு அரசு அதிகாரியாக வேலை செய்கிறான். ஆனால் மூத்த மகன் மாணிக்கமோ குடிகாரன். சிறு வயதில் இருந்தே அவனுக்கு படிப்பில் நாட்டம் இல்லாத காரணத்தால் ஒரு மெக்கானிக் கடையில் வேலை செய்து இன்று சிறியதாக ஒரு பைக் மெக்கானிக் கடை வைத்து நடத்தி வருகிறான். தினமும் வேலை முடிந்து இரவு வீட்டிற்கு வரும்போது மட்டும் மது அருந்திவிட்டு வந்தவன் இப்பொழுதெல்லாம் பகல் நேரம் முழுவதும் மது அருந்த ஆரம்பித்து விட்டான். கடையில் கூலிக்கு ஆள் வைத்துவிட்டு இரவு பகல் பார்க்காமல் மது அருந்தி அதற்கு அடிமையாகவே மாறிவிட்டான். கலா மற்றும் தம்பி எவ்வளவு கூறியும் அதை அவனால் விட முடியவில்லை. அவனது தந்தை இறப்பில் குடிக்க ஆரம்பித்தவன் இன்று தான் யார் என்பது தெரியாத அளவிற்கு குடிக்கிறான். இப்படி தான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையை குடிகாரனாக பார்க்க எந்த தாய் விரும்புவாள்? கலாவிற்கும் தினம் தினம் மாணிக்கத்தை நினைத்து கவலையாக இருந்தது. திருமணம் செய்து வைத்தால் சரியாகி விடுவான் என்று பெண் பார்க்க ஆரம்பித்து 2 வருடங்கள் ஆகிறது. ஆனால் பெண் கிடைக்கவில்லை. காரணம், அவன் ஒரு குடிகாரன் என்று அனைவருக்கும் தெரிந்திருந்தது. கலா மாணிக்கத்திற்காக பார்க்கும் பெண் வீட்டில் இளையவன் முகுந்தனுக்கு கட்டித்தருகிறோம் என்று அவர்கள் கூறும் பொழுது மூத்தவனை விட்டுவிட்டு இளையவனுக்கு எப்படி திருமணம் செய்வது என்று கூறிவிட்டு வந்து விடுவாள். இவர்கள் முகுந்தனின் திருமணத்தை பற்றி பேசும் பொழுதுதான் அவனுக்கு திருமண வயது வந்துவிட்டது என்று கலாவிற்கு புரிந்தது. ஆனால் என்ன செய்வது? மூத்தவனுக்கு திருமணம் செய்யாமல் இளையவனுக்கு செய்தால் அது மாணிக்கத்தின் எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கும் என்று தன் அளவிற்கு வசதி இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஏழை பெண்ணாக இருந்தாலும் அன்பானவளாக இருந்தால் போதும் என்று எண்ணி இன்று கையில் தட்டோடு பார்வதியை பெண் கேட்டு கமலா பாட்டி வாசலின் முன்வந்து நின்றாள் கலா. வந்தவர்களை வாசலில் நிற்க வைத்து பேசக்கூடாது என்ற காரணத்திற்காக உள்ளே அழைத்த பாட்டி மேற்கொண்டு பேச ஆரம்பித்தாள். உட்காருங்க, காப்பி தண்ணி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரவா என்றாள். அதெல்லாம் வேணாமா, நீங்க வந்து உட்காருங்க. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். என்னோட மூத்த மக மாணிக்கத்துக்கு நம்ம பார்வதியை பெண் கேட்டு வந்திருக்கேன். இதை அடுப்படையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த பார்வதிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த ஊருக்கே அவனை பற்றி தெரியுமானால் பார்வதிக்கு மட்டும் எப்படி தெரியாமல் இருந்திருக்கும்?
பாட்டி எப்படியாவது தனக்கு திருமணம் செய்துவிட வேண்டும் என்று இப்படி ஒருத்தனுக்கு திருமணம் செய்து விடுவாங்களோ என்று எண்ணி பயத்துடன் மேற்கொண்டு அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள். இதோ பாருங்க, நீங்க இந்த ஏழை வீட்டை தேடி வந்தது ரொம்ப சந்தோஷம். நீங்கெல்லாம் பெரியவங்க, அதான் வாசல்ல நிக்க வச்சு பேசுறது நல்லா இருக்காதுன்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறேன். அதுக்காக நீங்க கேக்குற மாதிரி என்னால சம்மதம் சொல்ல முடியாது. உங்க பையன் மாணிக்கத்தை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி கட்டி கொடுப்பேன்னு நினைச்சீங்க? நாங்க ஏழைங்க தாம்மா, வசதி இல்லாம இருக்கலாம். வசதியான குடும்பம் அப்படின்னு ஒரு குடிகாரனுக்கு கட்டி கொடுத்து என் பேத்தியோட வாழ்க்கைய நான் நாசமாக்க மாட்டேன். அவளோட அம்மா அப்பா இருந்தா அவளை இப்படிப்பட்டவனுக்கு கண்டிப்பா கட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நான் எப்படி செய்வேன்னு நினைச்சீங்க என்றாள் கமலா பாட்டி. இல்லம்மா, எனக்கு புரியுது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் நிச்சயமா திருந்திடுவான் என்றாள் கலா. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா நீங்க இப்படிப்பட்டவனுக்கு முதல்ல கட்டி கொடுப்பீங்களா? சரி, இதுவே உங்க பையன் நல்லா படிச்சு உங்க சின்ன பையன் மாதிரி நல்ல வேலையில இருந்தா என் பேத்திய பெண் கேட்டு வந்திருப்பீங்களா? நல்ல வசதியான படிச்ச பொண்ணா தானே பாப்பீங்க. ஆனா உங்க பையன் குடிகாரன், அதான் ஏழை வீட்டுல பொண்ணு கேட்டா நம்ம வசதியை பார்த்து எதுவும் யோசிக்காம பொண்ணு கொடுத்துருவாங்கன்னு தானே இப்ப எங்களை மாதிரி இருக்கிற குடும்பமா தேடுறீங்க என்று கலா மனதில் உள்ளதை திறந்து பார்த்தது போல் உண்மையை கூறினாள் கமலா பாட்டி. கமலா பாட்டி பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அம்பாக தெரிந்தது கலாவிற்கு. ஆனாலும் அது உண்மையான வார்த்தைகள் என்பதால் எதுவும் பேச முடியவில்லை. கடைசியாக, மா, நீங்க சொல்றது உண்மை. அவன் குடிக்கிறதால தான் ஏழை வீட்டுல பெண் தேடுறேன். ஆனாலும் நல்ல அன்பான பொண்ணு அவனுக்கு அமைஞ்சா அவ அவனை திருத்திடுவானுதான் உங்க பேத்திய பொண்ணு கேட்டு வந்தேன். மாணிக்கம் ரொம்ப நல்லவன், அன்பானவன். அவன் குடிக்கிறான் அப்படிங்கறத தாண்டி வேற எந்த கெட்ட பழக்கமும் அவன்கிட்ட இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் திருந்திடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை கட்டாயப்படுத்தலமா. உங்களுக்கு விருப்பம் இருந்தா கொடுங்க, மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான எண்ணத்துல கேட்கல என்றாள் கலா. இதோ பாருங்க கலா, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஏதோ அவசரத்துல பேசிட்டேன். தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இதுல விருப்பம் இல்லை. நீங்க வேற இடத்துல பாருங்க என்று பாட்டி கூற, சரிங்கம்மா, பரவாயில்ல, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு டிரைவரை கூப்பிட்டு அவரிடம் கொண்டு வந்த தட்டை கொடுத்து காரில் வைக்குமாறு கூறிவிட்டு அவளும் அந்த காரில் ஏறி புறப்பட்டாள். கலா போன பிறகு பார்வதி பாட்டியிடம் பேசினாள். பாட்டி, என்ன சீக்கிரமா கட்டி கொடுக்கணும்னு எங்க அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவியோன்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ எப்படி எதுவும் பண்ணல என்றாள். ஏண்டி, அது எப்படிடி? அவங்க வசதியா இருந்தா போதுமா? அவங்க பையன் நல்லவனா இருக்க வேணாமா? நல்லவன் தான், ஆனா ஊர் முழுக்க குடிகாரன்னு பேர் வாங்கியிருக்கான். ஒரு பொண்ணுக்கு புருஷன் மட்டும் நல்லா அமைஞ்சிட்டா போதும், அவ மத்ததை எப்படியும் சமாளிச்சிடுவா. ஆனா புருஷனே சரியில்லைனா அவனை கட்டிக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை நரகண்டி. நான் அப்படியெல்லாம் உன்னை கிணத்துல தள்ளிட மாட்டேன், நீ பயப்படாத என்று கூறிய பாட்டியிடம், என் பாட்டி தான் இந்த உலகத்திலே நல்ல பாட்டி, என் செல்ல பாட்டி என்று கூறி பாட்டியின் கன்னத்தில் முத்தமிட்டு சிரித்த முகத்துடன் மானை போல துள்ளி ஓடினாள். இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கா. இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு போற இடத்துல எப்படி இருக்க போறாளோ என்று நினைத்தவாறே தன் வேலைகளை தொடர்ந்தாள். இப்படி நாட்களும் நகர ஒரு நாள் பார்வதியின் பள்ளி நண்பனான ரகு பார்வதியை பார்க்க வீட்டிற்கு வந்தான். அடடே ரகு, வாப்பா, எப்படி இருக்க? அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா என்றாள் கமலா பாட்டி. எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? பார்வதி எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன்பா. பார்வதிக்கு என்ன, அவளும் நல்லா இருக்கா. பின்னாடி தோட்டத்துல இருக்கா, இருப்பா கூப்பிடுறேன் என்று பார்வதியை அழைத்தாள். டேய் ரகு, பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க என்றான் ரகு. டேய், நான் உன்னை விட ஒரு வயசு பெரியவ, டி சொல்லாதுன்னு சொன்னா கேட்க மாட்ற. ஆமா, 11 மாசம் முன்னாடி பிறந்துட்டா நீ எனக்கு அக்காவா என்று இருவரும் மாறி மாறி கிண்டலடித்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தனர். ரகு, இட்லி எடுத்துட்டு வரேன், சாப்பிட்றியாப்பா என்றாள் கமலா பாட்டி. அட, என்ன பாட்டி கேக்குறீங்க, போய் எடுத்துட்டு வாங்க. உங்க கையால செஞ்ச இட்லி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது என்றான் ரகு. பாட்டி, அவன் மேனஸ்லாம் பார்க்க மாட்டான். நீ இப்ப இட்லி எடுத்துட்டு வரல,
அவனே இட்லி பாத்திரத்துல தலையை விட்டுருவான் என்றாள் பார்வதி. சும்மான இருடி, அவனை கிண்டல் பண்றதே உனக்கு வேலையா போச்சு என்று கூறி இட்லி எடுக்க போனாள் பாட்டி. டே, படிப்பு முடிச்சிட்டதா கேள்விப்பட்டேன். ஆமா, பிஎஸ்சி முடிச்சிட்டேன். மேற்கொண்டு எம்எஸ்சி படிக்கணும்னு ஆசை. அதான் டெல்லியில பெரியப்பா வீடு இருக்கு, அங்க தங்கி படிக்கலாம்னு இருக்கேன். அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம்டா. என்னைக்கு கிளம்புற? நாளைக்கு கிளம்புறேன். அதான் உன்னை பார்த்து சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். ஆமா, பாட்டி என்ன உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்று ரகு கூறிக்கொண்டிருக்கும் போது அங்கு வந்த பாட்டி, ஆமாப்பா, என்ன பண்றது, நான் தனியா இருக்கேன். இவளுக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணாமா? எத்தனை நாளைக்கு இவளை இப்படியே வச்சிருக்க முடியும்? அதான் சீக்கிரமா கட்டி கொடுத்துட்டா எனக்கு பாரம் குறையும் பாரு. பாரம் குறையணும்னு கண்டவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடாதீங்க. வேணும்னா நான் பார்வதியை கட்டிக்கிறேன் என்று சிரித்தபடி கூறினான். உன்னோட கிண்டல் பேச்சுக்கு அளவே இல்லப்பா. அக்கா கிட்ட இப்படியா பேசுவ? ஆமா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன் மூக்கு ஒழுவிக்கிட்டே இருக்குமாமே. அப்ப பார்வதி தான் அவ கட்டி இருந்த பாவாடையால தொடச்சு விடுவாளாம். அதை நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லி சிரிப்பா என்று பாட்டி கூற, பாட்டி அது அறியாத வயசு. அப்ப நான் 4வது படிச்சேன், பார்வதி 5வது படிச்சா. அதை இப்பயும் சொல்லி சிரிக்கிறாளா என்று பார்வதியின் காதை திருகினான் ரகு. என்னதான் ரகு பார்வதிக்கு 11 மாதம் இளையவன் என்றாலும் பார்வதியை ரகுவிற்கு மிகவும் பிடிக்கும். சிறு வயதிலிருந்து இருவரும் இணைப்பிரியா நண்பர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் பார்வதியின் பிரிவிற்கு பிறகுதான் அவளை விரும்புவது ரகுவிற்கே தெரிய ஆரம்பித்தது. மேற்படிப்பு முடித்துவிட்டு அவளிடம் கூறலாம் என்று இருந்தான். ஆனால் அதற்குள் அவளுக்கு மாப்பிள்ளை பார்ப்பது தெரிய வரவே உடனே கிளம்பி வந்தான். பார்வதி இன்னும் தன்னை நண்பனாக பார்ப்பது தெரிந்து பாட்டி கொடுத்த இட்லியை சாப்பிட்டு விட்டு தனது விருப்பத்தை கூறியும் கிண்டலாக நினைக்கிறார்களே என்று நினைத்து வருந்தியவன், பாட்டி, நான் மேலே படிக்கிறதுக்கு டெல்லி போறேன். 2 வருஷத்துல வந்துருவேன். அது வரைக்கும் பார்வதியை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் என்றான் ரகு. சரிப்பா, நீ இல்லாமலா கல்யாணம்? நீ வந்தே நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வை. சரி பாட்டி, நான் கிளம்புறேன். நாளைக்கு ஊருக்கு போக எல்லாத்தையும் பேக் பண்ணணும். நான் போயிட்டு வரேன். பார்வதி, பத்திரமா இரு. டே, நான் என்ன சின்ன பிள்ளையா? நீ பத்திரமா போ, நல்லா படி என்று கூறி தனது நண்பனை வழி அனுப்பி வைத்தாள் பார்வதி. பார்வதிக்கு ரகுவின் மீது அளவு கடந்த அன்பு உள்ளது. ஆனால் அது காதல் இல்லை என்பது அவளுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. இப்படி சில நாட்கள் நகர ஒரு நாள் கமலா பாட்டி குளியல் அறையில் வழுக்கி விழவே பார்வதி பதறி அடித்து கொண்டு அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அருகில் இருக்கும் மருத்துவமனையில் சேர்த்தாள். அங்கு வேலை செய்யும் செவிலியர் பார்வதியிடம், இங்க பாருங்க, அவங்க விழுந்ததால எலும்புல பிராக்சர் ஆயிடுச்சு. ஆப்ரேஷன் தான் பண்ணணும். ஆப்ரேஷனுக்கு மருந்து மாத்திரைன்னு ஒரு 1.5 லட்சம் செலவாகும் என்றார்கள். ஐயையோ, என்ன சொல்றீங்க சிஸ்டர்? எலும்பு பிராக்சர் ஆயிடுச்சா என்று பதறிய பார்வதி, அடுத்து 1.5 லட்சம் செலவாகும் என்று அவர்கள் கூறியது மேலும் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? 1.5 லட்சம் செலவாகுமா? அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போறது என்றாள் பார்வதி. பணம் இல்லைனா ஏமா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வரீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டியதானே என்று அவர் பொரிந்தது பார்வதிக்கு மேலும் அழுகையை அதிகப்படுத்தியது. இதோ பாருமா, அழாத. அவங்களுக்கு இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி பண்ணியிருக்கோம். சீக்கிரமா ஆப்ரேஷன் பண்ணணும். நான் டிஸ்சார்ஜ் எழுதி தரேன். நீங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க என்று செவிலியர் கூறிவிட்டு போனதும் அப்படியே தலையில் கை வைத்தபடி அழுது கொண்டு உட்கார்ந்தாள் பார்வதி. அப்போது அங்கு தனது உறவினரை பார்க்க வந்த கலா பார்வதியை பார்த்து நடந்ததை தெரிந்து கொண்டாள். உடனே யோசிக்காமல் செவிலியரை பார்த்து ஆபரேஷன் பற்றி பேசிவிட்டு அந்த நேரமே ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தையும் கட்டினாள். அம்மா, நீங்க ஏமா பணம் கட்டினீங்க? அவ்வளோ பணத்தை என்னால திருப்பி கொடுக்க முடியாது. நான் பாட்டியை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போயிடுறேன் என்றாள் பார்வதி. பார்வதி, நான் இதை ஒரு மனிதாபிமானமாக தான் பண்ணேன், வேற எதுவும் இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள பாட்டுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றது? அது போக அங்க நிறைய அலைய வைப்பாங்க. உன்னால தனியா கஷ்டப்பட முடியாது. ஒருவேளை எங்க பணத்தை கொடுத்துட்டு நம்மளை தன்னோட பையனுக்கு கட்டி வைக்க பாக்குறாங்களோன்னு தானே யோசிக்கிற? ஐயோ, அதெல்லாம் இல்லம்மா. பரவாயில்ல பார்வதி,
யாரா இருந்தாலும் இப்படித்தான் யோசிப்பாங்க. நீ பயப்படாத, நான் அப்படிலாம் உன்னை கேட்க மாட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே மாணிக்கத்துக்கு பொண்ணு பார்த்துட்டேன். இன்னும் 15 நாள்ல கல்யாணம். பாட்டி குணமானதுக்கு அப்புறம் நீ பாட்டியை கூட்டிக்கிட்டு கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும் என்றாள். சரிங்கம்மா, நாங்க கண்டிப்பா வர்றோம். உங்க பணத்தை பாட்டி குணமானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடுறேன் என்றாள். பரவாயில்ல பார்வதி, நீ எப்ப வேணும்னாலும் திருப்பி கொடு, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. சரி, கல்யாண வேலை நிறைய இருக்கு. இங்க இருக்கிற டாக்டருக்கு பத்திரிக்கை வைக்க வந்தேன். நான் கிளம்புறேன், பாட்டிய பத்திரமா பாத்துக்க என்று கூறி புறப்பட்ட கலாவை பார்த்தபடி யோசித்து கொண்டிருந்தாள் பார்வதி. இவங்க இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. நிச்சயம் இவங்க பையனும் குடிகாரனா இருந்தாலும் நல்லவராதான் இருப்பாரு. சரி, இப்பயாச்சும் பொண்ணு கிடைச்சுதே. அந்த கலா அம்மாவோட நல்ல மனசுக்காகவாச்சும் அவங்க திருந்தி நல்லபடியா வாழணும் என்று கடவுளை வேண்டினாள். கமலா பாட்டிக்கு அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்து உடல் நலம் தேறி வந்தாள். பிறகு வீட்டிற்கு வந்த பாட்டியிடம் பார்வதி நடந்தவற்றை கூறி மாணிக்கத்தின் திருமணத்திற்கு இருசக்கர நாற்காலியில் அழைத்துச் சென்றாள். கமலா பாட்டிக்கும் கலாவின் மீது மரியாதை வர இருவரும் திருமணத்திற்கு சென்றனர். திருமணத்தில் பாட்டி மற்றும் பார்வதியை பார்த்த கலா வாய் நிறைய வரவேற்று நலம் விசாரித்து பிறகு மற்றவர்களை கவனித்தாள். இப்படி மகிழ்ச்சியாக போய்கொண்டிருந்த போது திடீரென்று மண்டபமே கூச்சலாக இருந்தது. அப்பொழுதுதான் தெரிந்தது மணப்பெண் திருமணம் பிடிக்கவில்லை என்று கூறி மண்டபத்திலிருந்து ஓடிவிட்டதாக. இதை தெரிந்து கொண்ட கலா செய்வதறியாது அவமானத்தில் கூனி குறுகி நின்றாள். பெண் வீட்டார்கள் கலாவிடம் தனது மகள் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்றனர். தனது மகனின் திருமணத்தை எண்ணி மிகவும் சந்தோஷமாக இருந்த கலாவின் மனது இப்போது வலியால் துடித்தது. இளைய மகன் முகுந்தன் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அவளால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. இங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருந்த பார்வதிக்கும் கவலையாக இருந்தது. பிறகு மாணிக்கத்தை நான் திருமணம் செய்ய போவதாக பாட்டியிடம் கூறினாள். ஆனால் பாட்டிக்கு விருப்பமில்லை. தன் ஏழ்மை நிலை மற்றும் கலாவின் நல்ல குணம் என்று பேசி பாட்டிக்கு புரிய வைத்து அதே மண்டபத்தில் வந்த உறவினர்களின் முன்னிலையில் மாணிக்கத்தை திருமணம் செய்து கொண்டாள் பார்வதி. கலா தனது மருமகளான பார்வதியை அன்போடு முத்தமிட்டு அணைத்து கொண்டாள். கமலா பாட்டிக்கு இந்த திருமணத்தில் துளி கூட விருப்பமில்லை. ஆனாலும் தனது பேத்தி தனக்காக எடுத்த இந்த முடிவை நினைத்து வருந்தி கண்ணீருடன் பேத்தியை ஆசிர்வாதம் செய்தாள். திருமணம் நன்றாக நடந்து முடிந்தது. பாட்டி, நான் எடுத்த இந்த முடிவுல கண்டிப்பா உங்களுக்கு வருத்தம் இருக்கும். ஆனா என்ன நம்புங்க, நான் கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியா வாழ்வேன். நீங்க என் கூடவே வந்துருங்க என்றாள். இல்லம்மா, நீ நல்லா இருந்தா அதுவே போதும். நாங்க வந்து தங்குறது சரியா இருக்காதுமா என்றாள் கமலா பாட்டி. கமலாம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க பேத்திய நான் என் கையில வச்சு தாங்குவேன். நீங்க உங்க கால் முழுசா சரியாகிற வரைக்குமாவது எங்க கூட வந்து தங்கலாம்ல. தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க என்று கலா வற்புறுத்தியதால் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டாள். நாட்களும் நகர்ந்தன. பார்வதி காட்டிய உண்மையான அன்பினால் மாணிக்கம் மது அருந்துவதை முழுவதுமாக மறந்து பார்வதியுடனேயே நேரத்தை செலவிட்டான். கலாவிற்கும் தான் எதிர்பார்த்தது போலவே மாணிக்கம் சந்தோஷமாக வாழ்வது பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. பார்வதியை தன் மகள் போல் பார்த்து கொண்டாள். கமலா பாட்டிக்கும் தன் பேத்தி வாழ்க்கை நாசமாகவில்லை. அவ எப்படியும் நல்லா வாழ்ந்துடுவா என்ற எண்ணம் வர ஆரம்பித்தது. பார்வதி கர்ப்பமானாள். வீடே சந்தோஷத்தின் கடலில் மூழ்கியது. முகுந்தனும் தனது அண்ணன், அண்ணி மற்றும் இந்த வீட்டின் மூத்த வாரிசுக்காக கேக் வெட்டி கொண்டாடினான். பார்வதிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. மாணிக்கம் அவள் மீது அளவு கடந்த அன்பை காட்டினான். மாதங்கள் செல்ல அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது. பார்வதி, நான் நம்ம வீட்டுக்கு கிளம்புறேம்மா. உனக்கு நல்லபடியா குழந்தையும் பிறந்துடுச்சு. நீ சந்தோஷமா இருக்கிறத நான் கூடவே இருந்து பார்த்துட்டேன். இனி நாங்க இருக்கிறது சரியா இருக்காதுமா என்று பாட்டி கூறியதை கேட்ட கலா, அம்மா ஏன் இப்ப கிளம்பணும்னு சொல்றீங்க? இங்கே உங்களுக்கு ஏதாச்சும் குறை இருக்கா என்றாள். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கலா. உண்மையை சொல்லணும்னா என்னை உன் அம்மா மாதிரி நல்லபடியா பார்த்துக்கிட்ட. இங்கே எனக்கு எந்த குறையும் இல்லை. அப்புறம் ஏமா கிளம்புறீங்க?
பேசாம நீங்க எங்க கூடவே தங்கிடலாம்ல, வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டிலேயே தங்குறது தப்பு. எலி வலையானாலும் தனி வலை வேணும். எனக்கு அங்க எந்த கஷ்டமும் இல்லை. இங்க சும்மா உட்கார என் மனசு ஒப்ப மாட்டுது. நான் மறுபடியும் அங்க போய் இட்லி சுட்டு வித்தாதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கும் என்று பாட்டி மனமுருகி பேசியதில் பாட்டிக்கு அந்த வேலை எவ்வளவு பிடித்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட பார்வதியும் கலாவும் பாட்டி விருப்பப்படி அனுப்பி வைத்தனர். இப்படி நாட்கள் சந்தோஷமாக நகர குழந்தை பாலுவிற்கு 8 மாதமான நிலையில் மாணிக்கத்தின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. சரியாக சாப்பிடவில்லை, தூங்கவில்லை. எப்போதும் சோகத்துடன் பாலுவை வைத்து கொண்டு இருந்தான். பிறகு மறுபடியும் மதுவிற்கு அடிமையாக ஆரம்பித்தவன் வீட்டிலேயே தனி அறை அமைத்து இரவு பகல் பாராமல் குடிக்க ஆரம்பித்தான். பார்வதி எவ்வளவு தடுத்தும் கேட்கவில்லை. வீட்டில் உள்ளவர்கள் அவனை வெறுக்கும்படி நடந்து கொண்டான். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? குடியிலிருந்து வெளியே வந்து திருந்தி இப்பதான் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான். மறுபடியும் இப்படி குடியில போய் விழுந்துட்டானே என்று தலையில் அடித்து கொண்டு அழுத கலாவை சமாதானப்படுத்த யாரும் இல்லை. ஏனென்றால் செய்வதறியாது கைக்குழந்தை பாலுவை மடியில் வைத்துக்கொண்டு இடிந்து போய் உட்கார்ந்திருந்தாள் பார்வதி. கமலா பாட்டிக்கு விஷயம் தெரிய வேலைகளை போட்டது போட்டபடி விட்டுவிட்டு பார்வதியை பார்க்க ஓடி வந்தாள். அம்மா பார்வதி, என்னம்மா ஆச்சு? ஏன் மாணிக்கம் மறுபடியும் குடிச்சாரு? உங்களுக்குள்ள ஏதாச்சும் சண்டையா? அதெல்லாம் இல்லை பாட்டி, நல்லாதான் அன்பா இருந்தாரு. ஆனா திடீர்னு கொஞ்ச நாளா யார்கிட்டையும் பேசாம சரியா சாப்பிடாம சோகமா இருந்தாரு. நாங்க எல்லாரும் கேட்டும் எதுவும் சொல்லல. திடீர்னு இப்படி ரூமுக்குள்ள போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ கடவுளே, நல்லா வாழ்றேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன், இப்படி ஆயிடுச்சே என்று கோபத்துடன் மாணிக்கத்தின் அறையை தட்டினாள் கமலா பாட்டி. மாணிக்கம், கதவை தொற என்று பலமாக கதவை தட்டினாள். கலாவால் எதுவும் பேச முடியவில்லை. இதோ பாருங்க, என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. நான் இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னை விட்டுடுங்க என்றான் மாணிக்கம். இப்படி உனக்கு அந்த குடிதான் முக்கியம்னா அப்புறம் ஏப்பா என் பேத்தியை கல்யாணம் பண்ண? கல்யாணம் பண்ணாம அந்த குடியோடவே குடுத்தனம் நடத்திருக்கலாம்ல. என் பேத்தியை கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு ஏன் அவ வாழ்க்கையை நாசம் பண்ண சொல்லு என்று கோபத்துடன் கேட்ட கமலா பாட்டியிடம், உங்க பேத்தியை கட்டி வைங்கன்னு நான் கெஞ்சினனா? நீங்க தான் எங்க வசதிக்கு ஆசைப்பட்டு உங்க பேத்தியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. நான் வேற எதுவும் அசிங்கமா பேசுறதுக்குள்ள இங்கிருந்து போயிடுங்க என்றான் மாணிக்கம். ச்சே, இவெல்லாம் மனுஷனா? எப்படி பேசுறான்? கலா, என் பையன் நல்லவன்னு சொன்னியே, பாரு எப்படி கேவலமா பேசுறான்னு. நல்லா வளர்த்துருக்கமா உன் புள்ளைய? இப்படி பேசுறவன் கிட்ட இனியும் என் பேத்தி வாழ வேண்டாம். நான் என் வீட்டுக்கே பார்வதியை கூட்டிட்டு போயிடுறேன். இன்னைக்கு இப்படி பேசுறவன் நாளைக்கு எது வேணும்னாலும் பேசுவான். போதும்மா போதும், உங்க வீட்டுல என் பேத்தி வாழ்ந்தது போதும். பார்வதி, நீ வா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நான் உன்னை பாத்துக்கிறேம்மா. பாட்டி, எங்க வர சொல்ற? இதுதான் என் வீடு. அவர் என்னை நல்லா வச்சிருக்கும் போது இங்கேதான் இருந்தேன். இப்ப கஷ்டம்னு வரும்போது நான் அங்க வந்துட்டா இவ்வளோ நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. இது ஏன் குடும்பம், வாழ்வோ சாவோ இங்கேதான் பாட்டி. நீ போ, இனி நீ இங்க இருக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் என்று பார்வதி கூறியதை கேட்டு, நான் சொல்றத கேட்கவே மாட்டியா? என்னவோ பண்ணு, நான் கிளம்புறேன். ஆனா ஒன்று மட்டும், உனக்கு ஏதாவது ஆச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு கிளம்பினாள் கமலா பாட்டி. நாட்கள் நகர இன்று மாணிக்கம் இறந்துவிட்டான். கைக்குழந்தை பாலுவுடன் இறந்த கணவனின் தலைக்கு அருகில் அமர்ந்து அழுது கொண்டு இருக்கும் பார்வதியை பார்த்து அங்கு வந்த அனைவருக்கும் பரிதாபமாக இருந்தது. ஒரு பக்கம் நெஞ்சில் அடித்து கொண்டு அழுத கலாவை தேற்ற முடியாமல் உறவினர்கள் தவித்தனர். மறுபக்கம், காசு இருந்து என்ன பிரயோஜனம், பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கலனா இப்படித்தான் நடக்கும் என்று வாய்க்கு அவல் கிடைத்தது போல் துக்கம் என்ற பெயரில் அந்த குடும்பத்தை மென்று கொண்டிருந்தார்கள். காரியம் முடிந்து நாட்களும் நகர ஆரம்பித்தன. ஆனால் அந்த குடும்பத்தின் சோகம் மட்டும் நகராமல் அப்படியே தங்கிவிட்டது. கலாவின் இளைய மகனான முகுந்தனின் அரவணைப்பில் காலத்தை கடத்தி கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் உறவினர்கள் சிலர் கலாவை பார்க்க வந்தனர். கலா, எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற? நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு, எல்லாம் விதி.
அவன் போகணும்னு இருக்கு. யாரால மாத்த முடியும் சொல்லு? நீயும் எவ்வளவோ அவன் வாழ்க்கைக்காக போராடுன. ஆனா விதியை உன்னால ஜெயிக்க முடியாதுடி. போனவனை நினைச்சு கவலைப்பட்டுட்டு வாழ வேண்டிய முகுந்தனை பத்தி மறந்துடாத. கெட்ட காரியம் நடந்த வீட்டுல உடனே ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா இந்த வீட்டுல மறுபடியும் போன சந்தோஷம் திரும்பி வந்துடும் என்று அவர்கள் கூற அவளும் சற்று யோசித்தாள். போனவனை நினைச்சு முகுந்த வாழ்க்கைய மறந்துட்டோமே என்று உறவினர்கள் கூறியபடி முகுந்தனுக்காவது நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று பெண் பார்க்க ஆரம்பித்தாள். முகுந்தன் படித்தவன், நல்ல வேலையில் உள்ளான், வசதி வேறு என்று பெண் வீட்டார்கள் போட்டி போட்டு கொண்டு வந்தனர். அவள் தேடியவாறு முகுந்தனுக்கு ஏற்ற பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்த கலா மூத்த மருமகளை அவ்வளவாக கண்டு கொள்ளவில்லை. முகுந்தனுக்கு திருமணம் முடிந்தது. அன்று அவர்களுக்கு முதலிரவு. கணவன் இழந்த பெண்ணை இப்படி வீட்டில் வைத்துக்கொண்டு நல்ல காரியம் நடப்பது சரியில்லை என்று பார்வதியை இன்று இரவு மட்டும் பாட்டி வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு முதலிரவு சடங்குகளை செய்தனர். பார்வதிக்கு இதில் எந்த சங்கடமும் இல்லை என்று முகத்தில் மட்டும் காட்டிக்கொண்டு பாட்டி வீட்டிற்கு சென்றவள் ஏனோ தன்னையும் அறியாமல் அழுதாள். மறுநாள் காலை விடிந்தவுடன் முகுந்தன் தனது அண்ணியான பார்வதியை தன் வீட்டிற்கே அழைத்து வந்தான். வந்த புதுமருமகளான சுபா மிகவும் நல்லவள். எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொண்டாள். பார்வதியை தன் சொந்த சகோதரி போல் நினைத்து பழகி வந்தாள். பார்வதிக்கு ஏனோ ஒரு நெருடல் இருந்தது. புதுமண தம்பதிகள் அவ்வப்போது கொஞ்சிக் கொள்வதை பார்க்க நேரிடும் போது அவளுக்கு அவள் கணவனுடன் இருந்த ஞாபகங்கள் அவ்வப்போது வருவதை அவளால் தடுக்க முடியவில்லை. அவளும் பெண்தானே. இந்த சிறு வயதில் அன்பு, அரவணைப்பு, காதல், தாம்பத்தியம் என காட்ட வேண்டிய கணவனை இழந்து தவிக்கும் இவளது பெண்மை கலந்த உள்ளம் யாருக்கும் புரிய போவதில்லை. கணவனின் ஞாபகங்கள் வரும்போதெல்லாம் அவனின் உடைகளே ஆறுதல் கொடுத்தன. அப்படி ஒரு நாள் அவன் உடையை எடுக்கும்போது ஒரு கடிதம் கிடைத்தது. அது மாணிக்கம் கடைசியாக எழுதின கடிதம். அதில், பார்வதி, நீ இதை படிக்கும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன். முதல்ல என்னை மன்னிச்சிடு. உன்னை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். நான் என்னோட அப்பா இறந்த துக்கத்துல குடிக்க ஆரம்பிச்சேன். அது என்னை அடிமையாவே ஆக்கிடுச்சு. உன் கூட வாழ ஆரம்பிச்ச பிறகுதான் நான் வாழ்க்கையவே வாழ ஆரம்பிச்சேன். குடியை விட சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கையில தான் நிம்மதி இருக்குதுன்னு உன் கூட இருக்கும்போது தெரிஞ்சுது. எனக்கு ஒரு நாள் உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல் போனேன். அப்பதான் தெரிஞ்சுது எனக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிட்டுன்னு. அது போக இன்னும் ஏதேதோ நோயின்னு சொன்னாங்க. காப்பாத்த வழி இல்லைன்னு சொன்னாங்க. இது உங்களோட கடைசி காலம். அவங்க சொன்னது அப்பதான் உண்மையாவே நான் மனசு விட்டு அழ ஆரம்பிச்சேன். உன்னை விட்டு போக போறத நினைச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன். ஆனா எல்லாரும் சொன்னதையே சொன்னாங்க. என்னோட கடைசி காலத்துல யாருக்கும் தொந்தரவா இருக்கக்கூடாது. எல்லாரும் என் மேல ரொம்ப அன்பாவும் அக்கறையாவும் இருக்கீங்க. நான் போனதுக்கு அப்புறம் நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு என் மனசை கல்லாக்கிக்கிட்டு உங்ககிட்ட கெட்டவனா நடிச்சேன். உங்க பாட்டிக்கிட்டையும் அப்படி தப்பா பேசுனேன். அவங்கள்ட்ட அப்படி பேசிட்டு நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அதுக்கு முதல்ல என்னை மன்னிச்சிடு பார்வதி. இதை படிக்க படிக்க பார்வதிக்கு கண்களில் நீர் வழிய ஆரம்பித்தது. கதறி அழ ஆரம்பித்தாள். அத்தை கலா பார்வதி அழுவதை கேட்டு அங்கு வந்து கடிதத்தை வாங்கினாள். மேற்கொண்டு, என்னால உனக்கு நிம்மதியே இல்லை. நான் போனதுக்கு அப்புறம் நீ பாலுவை வச்சுக்கிட்டு தனியா இருக்கக்கூடாது. என் பேர்ல இருக்கிற சொத்தை உன் பேர்ல மாத்தி எழுதியிருக்கேன். அந்த பத்திரத்தை பீரோல்ல வச்சிருக்கேன். பாலுவை நல்லா பாத்துக்கிற மாதிரி நல்ல பையனா பார்த்து நீ மறுமணம் செஞ்சுக்கணும். உனக்குன்னு ஒரு துணை வேணும். தயவு செஞ்சு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க. எனக்காக. நான் உனக்கு ஏத்தவனே இல்லை. அம்மா, என்னை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். எனக்காக, என் வாழ்க்கைக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க. உங்களை விட்டுட்டு போக போறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. தம்பி நல்லவன். அவன் உங்களை கடைசி வரைக்கும் நல்லபடியா பார்த்துப்பான். நீங்க என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். பார்வதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. இப்படிக்கு மாணிக்கம் என்று எழுதியிருந்ததை படித்த கலாவும் தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள். தன் மருமகளை கட்டி அணைத்து கொண்டு மேலும் கண்ணீர் விட்டாள். இதை பார்த்து கொண்டிருந்த சுபாவும் அவர்களுக்கு ஆறுதல் கூறினாள். பிறகு
பார்வதி, மாணிக்கத்துக்கு உன் மேல இருந்த பாசம் அக்கறை எனக்கு இல்லாம போயிட்டேன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குமா. முகுந்தனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைச்சேன். ஆனா உன்னோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம விட்டுட்டேம்மா, என்னை மன்னிச்சிடு. மாணிக்கம் சொன்னதும் சரிதான். எத்தனை நாளைக்கு நான் உனக்கு துணையா இருப்பேன்? உனக்குன்னு ஒரு துணை வேணும்மா. அவன் சொன்ன மாதிரி நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் அவனோட ஆத்மா சாந்தி அடையும். அத்தை, என்ன சொல்றீங்க? இல்ல அத்தை, கண்டிப்பா இந்த ஜென்மத்துல வேற ஒரு கல்யாணத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் இப்படியே இருந்துடுறேன், விட்டுடுங்க. உங்களுக்கு நான் பாரமா தெரிஞ்சா சொல்லிடுங்க, நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன் என்றாள் பார்வதி. என்ன பார்வதி சொல்ற? இப்படிலாம் பேசாதம்மா. நீ இந்த வீட்டுக்கு மருமக இல்ல, மக. நான் அப்படித்தான் நினைச்சு உன்னை பாக்குறேன். என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் ஆசைப்படுறேன் என்றாள் கலா. அக்கா, நான் உங்ககிட்ட இதை பத்தி பேசக்கூடாது. ஆனாலும் அத்தை சொல்றது சரி. நீங்க உங்களுக்காக இல்லைனாலும் பாலுவுக்காக வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் என்று சுபா கூறும்போது முகுந்தனும் புரிந்து கொண்டு அன்னியிடம் கூறினான். அவர் என் மேல உயிராய் இருந்தாரு. திடீர்னு என்னை வெறுத்ததுக்கு காரணம் தெரியாம தினம் தினம் வேதனைப்பட்டேன். ஆனா நான் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவர் அப்படி நடந்துகிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு முழுக்க அவரு தெய்வமா இருக்காரு. என் மனசுல அவரை தவிர வேற யாருக்கும் இடம் கொடுக்க நான் விரும்பல. தயவு செஞ்சு யாரும் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க என்றாள் பார்வதி. இந்த சின்ன வயசுல புருஷனை இழந்த உன்னை நான் கவனிக்காம விட்டுட்டேன். அவளுக்கு வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம தனக்கு வேலை செய்ய வேலைக்காரி மாதிரி வச்சிருக்கான்னு நாளைக்கு என்ன இந்த ஊரு பேசும் என்றாள் கலா. அத்தை, புருஷன் செத்த உடனே இவளுக்கு இன்னொரு புருஷன் கேக்குதா? அப்படி இந்த ஊரு இப்படியும் பேசும். அப்படி என்ன பேசுனா நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஊரும் உலகமும் நாம என்ன பண்ணாலும் தப்பாதான் பேசும். இனி நான் இந்த ஊருக்காக வாழ போறது இல்ல, எனக்காகவும் பாலுவுக்காகவும் தான் வாழ போறேன். தயவு செஞ்சு இனிமே இந்த விஷயத்த பத்தி பேசாதீங்க என்று கூறி தனது கண்ணீரை துடைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். குடும்பத்தில் உள்ளவர்கள் எவ்வளவு கூறியும் அவள் இதற்கு சம்மதம் கூறாததால் இந்த பேச்சை எடுப்பதையே நிறுத்திவிட்டனர். நாட்கள் செல்ல திடீரென்று பார்வதியின் நண்பனான ரகு பார்வதியை பார்க்க வந்தான். டே ரகு, வாடா, எப்படி இருக்க? படிப்பு முடிஞ்சுதா? இப்பதான் இங்க வர வழி தெரிஞ்சுதா உனக்கு என்றாள். அனைவரும் ரகுவை யாரென்று தெரியாமல் பார்த்தனர். பிறகு தனது சிறுவயது நண்பன் என அனைவரிடமும் அறிமுகப்படுத்தி வைத்தாள். பிறகு, காஃபி குடிக்கிறியா, டீ குடிக்கிறியா? ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்க, சாப்பிட்டு தான் போகணும் என்று அவள் நீண்ட நாட்கள் கழித்து சந்தோஷமாக இருப்பதை பார்த்த கலாவும் மற்றவர்களும் சந்தோஷமாகவும் அதே சமயம் ஆச்சரியமாகவும் பார்த்தனர். அதெல்லாம் இருக்கட்டும், என்ன பார்வதி நடக்குதுங்க? திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டேன். என்கிட்ட கூட சொல்லல. திடீர்னு ஹஸ்பண்ட் இறந்துட்டதாவும் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல என்று ரகு கேட்டதற்கு, எல்லாம் கனவு போல நடந்து முடிஞ்சிருச்சுடா. எல்லாம் என்னோட விதி, விதிப்படிதான் நடக்கும். விதியை யாரால மாத்த முடியும் சொல்லு? உன் இஷ்டத்துக்கு முடிவெடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப விதி மேல பழிய போடுற என்று கூறிக்கொண்டு இருக்கும்போது பாலு அழ ஆரம்பித்தான். பார்வதி போவதற்குள் ரகு பாலுவை தூக்கி கொஞ்ச ஆரம்பித்தான். பிறகு தான் பார்வதிக்கும் பாலுவிற்கும் வாங்கி வந்த பொருட்களை கொடுத்துவிட்டு, பார்வதி, நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். நான் இருக்கேன், கவலைப்படாத. இனி உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் துணையா இருப்பேன். சரி, நான் இன்னொரு நாள் வரேன். இப்ப ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு கிளம்ப தயாரானான். டேய், சாப்பிட்டு போடா. பரவாயில்ல பார்வதி, நான் இங்கேதான் இருக்க போறேன், எப்ப வேணும்னாலும் வந்து சாப்பிட்டுக்குவேன் என்று கிளம்பினான். அவன் போன பிறகு பார்வதியை பார்த்த கலா, இவ மாணிக்கம் போனதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் சிரிச்ச முகத்துல தெரியுறா. எங்க கிட்ட பேசும்போது கூட அந்த அளவுக்கு சந்தோஷமா அவ இருக்க மாட்டா. ஆனா அந்த பையன்கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கா என்று மனதில் நினைத்தவாறு கமலா பாட்டியை பார்க்க சென்றாள். பாட்டி ரகுவை பற்றியும் அவர்கள் குடும்பத்தை பற்றியும் கூறிய பிறகு ரகுவிற்கு பார்வதியை திருமணம் செய்து வைக்க தான் விரும்புவதாகவும் ஆனால் அவனின் விருப்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பாட்டியிடம் கலா கூறினாள். இதை கேட்டு மிகவும் சந்தோஷமாக இருந்தது பாட்டிக்கு. அவனுக்கு பார்வதிய ரொம்ப பிடிக்கும். பேச்சு வாக்குல ஒரு தடவை நான் கட்டிக்கிறேன்னு சொன்னான். அவன் கிண்டல் பண்றான்னு நான் அவனை திட்டிட்டு அப்படியே விட்டுட்டேன். அவன் ரொம்ப நல்ல பையன். நான் ரகுவை கூப்பிடுறேன், நீங்களே அவன்கிட்ட பேசுங்க
என்று ரகுவிற்கு ஃபோன் செய்து வீட்டிற்கு அழைத்தாள் கமலா பாட்டி. ரகுவும், நான் பார்வதியை விரும்புகிறேன், எத்தனை வருஷமானாலும் அவளுக்காக நான் காத்திருப்பேன். இன்னும் சொல்ல போனா அவளை கல்யாணம் பண்ண தான் நான் இங்கே வந்தேன். எங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட இதை பற்றி சொல்லி நான் சம்மதம் வாங்கிட்டேன். பாலுவையும் என் மகனாக தான் வளர்ப்பேன். இன்னும் பார்வதி கிட்ட தான் சம்மதம் வாங்கணும். அவளை விரும்புறத அவகிட்ட சொன்னா என்ன சொல்லுவான்னு நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு என்று தன் மனதில் உள்ளதை போட்டு உடைத்தான் ரகு. இதை கேட்ட கலாவும் கமலா பாட்டியும் திகைத்து போய் சந்தோஷமாய் ரகுவை பார்த்தனர். பின்பு, தம்பி, நீ இப்படி நல்லவனா இருப்புன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. நாங்க எப்படியாவது அவளை சம்மதிக்க வைக்கிறோம். உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க அவ கொடுத்து வச்சிருக்கணும். அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் கூட பேசும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கா. நானே அதை பார்த்தேன். அவளுக்கு சொல்ற விதத்துல சொல்லி நாங்க புரிய வைக்கிறோம். நீ அவளை கைவிட்டுடாதப்பா என்று கூறி ரகுவை அனுப்பி வைத்துவிட்டு இருவரும் பார்வதியிடம் பேசினார்கள். அப்போது கலா கமலா பாட்டிக்கு தனது மகளாக தெரிந்தாள். நடந்த அனைத்தையும் பார்வதிக்கு தெளிவாக எடுத்து கூறினார்கள். பார்வதி, நீதான் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும் என்றனர். எழுந்து சென்ற பார்வதி மாணிக்கத்தின் படத்தின் முன் நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்போது படத்தில் தொங்கவிடப்பட்ட மாலையிலிருந்து ஒரு பூவுடன் அவளது கண்ணீரும் விழுந்தது. இந்த கதையோட கிளைமேக்ஸ்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். பார்வதி எடுக்கிறது எந்த முடிவா இருந்தாலும் இந்த சமுதாயத்துல இருக்கிற சில பேர் அதை தப்பா தான் பேசுவாங்க. ஏன்னா இந்த சமுதாயத்துல ஒரு பெண் எப்படி வாழணும்னு அவ முடிவு பண்றதை விட இந்த சமுதாயம் தான் முடிவு பண்ணும். ஒரு பொண்ணு அம்மா அப்பா இல்லாம கூட வாழ்ந்துடலாம். ஆனா கணவனை இழந்து வாழ்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பொண்ணோட கணவன் இறந்துட்டான் அப்படின்னா அந்த பொண்ணு எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் அந்த முடிவை இந்த உலகம் தப்பா தான் பார்க்கும். இந்த கதை எப்படி இருந்ததுன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.